வெல்கம் டு லக்ஸர் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மிளகு குழம்புக்கு பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் 1 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நம்ம நல்லா முதல்ல வறுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த அளவு புளி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். ஊறிக்கிட்டு இருக்கட்டும். புளி ஒரு பக்கமா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நான் இதுல கொஞ்சமா பால் எடுத்துக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூட நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு பக்கமா வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம பருப்பு எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்க நிறைய குவான்டிட்டி வேணும்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட ஊத்துனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சோடனே நான் கொஞ்சமா சுண்ட வத்தல் எடுத்துக்கேன். நீங்க எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த வத்தல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சுண்ட வத்தல ஒரு தட்டுல மாத்தி வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே எண்ணெயில நம்ம கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். உடனே நீங்க டக்குனு புளி தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம மிளகு வர நிறைய போட்டுக்கோம், அதனால நமக்கு அது போடுவோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புளி வெடிப்பெல்லாம் நல்லா போட்டோம். இப்போ நம்ம புளி ஊற்றுறோன்னே கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம பூண்டு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொதிச்சுட்டு இருக்க குழம்புல போட்டுடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா புளியெல்லாம் பிடிக்கட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம குழம்பு கொதிக்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நம்ம ஃபுல்லா பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவைன்னா குடும்பம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை அப்படியே நிறுத்திக்கோங்க, போதும். நம்ம 2 ஸ்பூன் போட்டப்போ திரும்பவும் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்பதான் சரியா இருக்கு. 3 டீஸ்பூன் ஃபுல்லா போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சு இப்போ நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. நம்ம இதுக்கு மேல எண்ணெய் வேண்டாம், அந்த அளவு போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றுல எண்ணெயா இருக்கும். நீங்க சாப்பிடும் போது கூட கொஞ்சம் சூடான சாதத்துல போட்டு கொஞ்சம் நெய் போட்டு இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க பொடி பண்ணி வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இது உடம்புக்கு வர ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.